பாருங்க, பீகார்ல வரலாறு காணாத ஒரு வெற்றி தேர்தல் முடிவுகள் பார்த்துருக்காங்க. இது வரலாற்றிலேயே பொறித்து வைக்கக்கூடிய சிறப்பான ஒரு நிகழ்வா அமைஞ்சிருக்கு. பீகார்ல பாருங்க, காங்கிரஸ் அவங்க தேஜஸ்வி அவங்க கூட்டு சேர்ந்து காங்கிரஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே போகணுமோ அவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். எதிர்க்கட்சிகள் குறை சொல்றது இயல்பு தான். இந்த மாதிரிக்கு அந்த மாதிரிக்கு குறை சொல்றது இயல்பு தான். ஆனால் அதை வந்து ஒரு பொய் சொல்றதும் பொருந்த சொல்லணும். அப்பதான் அதை மக்கள் ஏற்றுக்குவாங்க. சும்மா வாய்க்கு வந்தது எல்லாம் உளறிட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் ஆகும். எதிர்க்கட்சிகள் வந்து குறை சொல்லும் பொழுது கூட கவனமாக சொல்லணும். மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி குறை தான் சொல்ல முடியும். இப்போ பாருங்க, இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம் சகோதர சகோதரிகள் தான் அதிகமாக வாக்கு போட்டிருக்காங்க, அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. முஸ்லீம் சகோதர சகோதரிகள் மற்றும் பெண்கள், இவங்களுடைய ஓட்டு அதிக எண்ணிக்கையில் வந்திருக்கு. அப்போது இவ்வளவு நாள் வந்து ஒரு பிஜேபி அல்லது ஒரு மற்ற கட்சிகளெல்லாம் வந்து முஸ்லீமுக்கு எதிரானது, அவங்களுக்கு கிறிஸ்துவர்கள் எதிரானது அப்படி மத சம்பந்தப்பட்ட பிரச்சாரங்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க. இதனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நல்லா முஸ்லீம் சகோதர சகோதரிகள் மற்றும் பெண்கள் நல்லா புரிஞ்சிட்டாங்க. இவங்க என்ன வந்து வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது கூட அபாண்டமான வாக்குறுதிகள், அதாவது செய்ய முடியாத வாக்குறுதிகளை கொடுக்கறது, அதை எல்லாமே மக்கள் இப்போ புரிஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாமே நல்ல உதாரணம் இந்த பீகாரினுடைய தேர்தல். இந்த பீகாருடைய தேர்தல் வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான உதாரணமாக இருக்குது. இனிவரும் காலங்களில் கூட இந்த எதிர்க்கட்சிகள் மக்களிடம் வாக்குறுதி கொடுக்கும் போதும் சரி, குறை சொல்லும் போதும் சரி, யோசித்து சொல்லணும். அபாண்டமாக புழுகக்கூடாது. அதே சமயத்தில் அபாண்டமான வாக்குறுதி, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் இனிமேல் எதிர்க்கட்சின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும். இல்லைன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது நல்லது செய்யணும், உண்மையை சொல்லணும், செய்து கொடுக்க முடியக்கூடிய வாக்குறுதிகளை சொல்லணும். அந்த மாதிரி சமயங்களில் தான் இந்த மாதிரி மாபெரும் வெற்றி காணலாம். அதனால் என்ன சொன்னாலும் இனியெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, பீகார் இருந்தாலும் சரி, மேற்கு வங்காளமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி.